பாருங்கள் எவ்வளோ கிழங்கு செடி போட்டிருக்காங்க. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எத்தனை ஏக்கரில் போட்டிருப்பாங்க சுதா மொத்தம்? நீ சொல்லு. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சியோட விவசாய நிலத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு, அதனால இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். ஆனால் கண்ணுக்கு எட்டின வரைக்கும் கிழங்கு தானே. எப்படி இருக்கு பாரு இடம். ஏக்கராவுக்கு மேலே இருக்கும். பார்த்தீங்களா, காட்டுக்குள்ளே கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அம்மன் கோயில். எங்கள் ஊரில் எங்கே பார்த்தீங்கன்னாலும் எட்டி மரம் தான் பாருங்கள். அப்படியே ஆரஞ்சு மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கு இதான் எட்டிக்காய், எட்டிப்பழம். இவங்களோட இடத்துல யானை, காட்டெருமை, காட்டுப்பன்னி இந்த மூணு நடமாட்டமும் ஜாஸ்தி. என்ன ப்ரௌனி போ. இது யானை சாச்சிச்சா சுதா? இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. யானை வந்து அது உரசி இருக்கும் போல இருக்கு. முன்னோர்கள் கோயிலில் இப்படி தான் இருக்கும். கம்மல் தான் சஷ்டிக்கு ஹைலைட்டு. இங்கே பாரு, புரட்டாசியில் இங்கே வைக்கிறாங்களா சுதா? நீங்கள் இங்கே தான் கும்பிட்றீங்களா என்ன? இந்த மரம் இல்லாத கோயிலே இருக்காது எங்கள் ஊரில். அந்த பூ இதுவும் ஒரு அலரி வகை தான். உட்காரத்துக்காகவே இல்லைன்னா ஏதாவது உட்காரத்துக்கெல்லாம் இல்லையாக்கா, குள்ளருங்க இருந்தாங்கன்னு தான் சொல்கிறாங்க. குள்ளர்கள் குகை மாதிரி இதுவரும் ஒரு குகை. ஆமாம், இது யாரை கேட்டாலும் இது அப்போலேருந்து அப்படி தான் இருந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த தான் வச்சுக்கிற மாதிரி இது அவங்க தான் நம்ம வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க எத்தனை பேர். அங்கே ஒரு சுதா, இங்கே ஒரு சுதா, 2 சுதா. இவங்க 2 பேரும் பேசுனாவே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயையோ எங்கே குடுமி பிடிச்சிக்கிட்டே அடிச்சுக்கிறாங்களோ. 2 பேரும் ஒரே மாதிரி தான் பயமுறுத்துவாங்க. ஆமாம், நாய் நக்கி நக்கி தான் குடிக்கும். சஷ்டி காதில் வச்சுக்கோ, ஏன் சூப்பராக இருக்கும். உனக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். காமியா வச்சு விட்றேன் நான். அழகா அடுத்த முறை கிழங்கு எடுக்கிறப்போ வரேன் நான். ஏன்னா இந்த முறை உங்களுக்கு கிழங்கு வந்து ரொம்ப கம்மி தான். ரேட் வந்து 4 ரூபாவா கிலோ? இந்த முறை அவ்வளோதான். ஆமாம், 4 ரூபா தான் சொன்னேன். வேற வேற குச்சி வச்சுக்கிறாங்க, பார்க்கலாம். அந்த உங்கள் வீட்டுக்கு வரல, எங்கள் வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்துச்சு. இதெல்லாம் பார்த்துருக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குது. செடி பார்க்கறதுக்கும் கீழே இறங்கி பார்க்கறதுக்கும் நெருக்கமாக தான் இருக்குது. அதுக்குள்ளே கிழங்கால வந்துட்டு மக்கா. இப்போ நம்ம போகிறது கஞ்சா செடி, இதுதான் பார்த்துக்கோங்க. இதில் நோண்டி பாருங்க இருக்கும். இதோ இருக்குதா அந்த வெடிப்பு வந்தாலே கிழங்கு இருக்குதுன்னு அப்போ அதுதான் கேட்டேன். பாப்பா கை தெரிஞ்சிருக்கும். போதுமாப்பா, உனக்காக இவ்வளோ கடுக்கா பொறிக்கின்னு வந்துக்கிறேன். சரி, ஓகே ஓகே, குட் குட். வேக வச்சு சாப்பிட்லான்னா தான் இருக்குது. இன்னைக்கு சோளக்கதிரை அடிக்க தான் வந்துக்குது. அடிக்க தான் வந்துருக்குதா, அறுக்க வந்துருக்கு. போன வாட்டி இங்கே வரும்போது தான்ப்பா காலம் இருந்துச்சு. இவ்வளோ காலம், இவ்வளோ காலம் இந்த இடத்துல. என்னோட சிஸ்டருக்கு இந்த சோளக்கதிரை என்னை விட்டுட்டு சாப்பிட முடியலையா. கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்ட கூப்பிட்டு இருக்கா. இது வந்து செகண்ட் பிட்டு இல்லை சுதா? இங்கே பாருங்க, நல்லா இலசா இருக்குது பாருங்க, செம. இங்கே பாருங்க, அது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்க.
நம்ம ஊர்லெல்லாம் பெரும்பாலும் இப்படி தான் எல்லாமே நம்ம செஞ்சு, அதாவது நம்மளே விளைவிச்சு சாப்பிட்டுக்கிறது. நிறைய உடச்சிடாத, எனக்கு கம்மியாக ஒரு 10 கத்திற்குள்ளே இருந்தால் போதும். ஆமாம் தமிழ் அப்படியே அடி வாங்க வர ப்ரௌனி இங்கே வா. சரியா இங்கேருந்து இப்போ நம்ம போனோமே அந்த லாஸ்ட் வரைக்கும் அவங்க குச்சி கிழங்கு தான் போட்டிருக்காங்க. சுதா போதும் போதும், நிறையா வேணாம். பார்த்தீங்களா சீத்தாக்காய் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. வீட்டுக்கு இங்கே லைட்டுக்கு சோலார் பேனல், மாட்டுக்கு சாமை பில்லு, ஆமாம் இந்த பக்கம் வந்துட்டேன். ஆட்டு கொட்டாய் இதுதான் சுதாவோட ஃபார்ம் ஹவுஸ். பிக் ஹவுஸுக்கு நான் போகலாங்க, பயமாக இருக்குது. கட்டைங்களாம் இருக்குது சுதா, அப்புறம் நல்லா ஓடி வர முடியாது. பாம்பு ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது அவுட்டில் தான் பாத்ரூம்லாம். இதுதான் பிக் ஹவுஸ். பலாமரம், நிறைய மாமரம், சில கொய்யா மரங்கள், கொய்யா பழம்லாம் பாருங்க எப்படி கீழே உளுந்து போய் கிடக்குது. அதுவும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான். சஷ்டி வா போகலாம், வா போகலாம் வீட்டுக்கு. கிளம்பு கிளம்பு, உன்னை விட்டு போகிறதில்ல.